அடுத்து நாம பார்க்க போறது 26வது திருவிளையாடல் புராணம்தான். அவந்தி என்ற ஊர்ல அந்தணர் ஒருவர் தன்னுடைய மனைவி மகனோடு வாழ்ந்துட்டு வந்தாரு. மகன் தீய குணங்களின் பிறப்பிடம் என்று தெரிஞ்ச உடனே ஒரு நாள் தந்தை மகனை கூட்டு கண்டிக்கிறாரு. தந்தையோட கண்டிப்பு தாங்காமல் தந்தையின் தலையை மண்வெட்டியால் தன்னுடைய தாய் தடுத்த பிறகும் வெட்டி கொன்று விடுகின்றான். அரச தண்டனைக்கு பயந்து என்ன பண்ணான்னா, வீட்டில் இருக்க பொருட்களை எல்லாம் எடுத்துட்டு தன்னுடைய தாயையும் கூட்டிட்டு அப்படியே வேற ஊருக்கு போறான்னு புறப்பட்டு நடு காட்டு பாதைக்கு போயிட்டே இருந்தான். கள்வர்கள் இவனை பார்த்து அவனை அடித்து போட்டுவிட்டு அவனிடத்திலே இருந்த பொருட்களை எல்லாம் எடுத்துவிட்டு அவனுடைய தாயையும் கொன்று போட்டுவிட்டு ஓடிவிட்டார்கள். ஒரே நாளில் அனாதையாய் ஆண்டியாய் உடுத்திய உடையுடன் பிச்சை எடுத்தான். ஊழியின் போக்க அப்பந்தான் அவன் உணர்றான். தான் செய்த பாவங்களை எண்ணி கண்ணீர் விட்டு அழுறான். சிக்கு பிடித்த தலையுமாய் அவனை கண்டவர் எல்லாரும் சீச்சின்னு ஒதுக்கி தள்ளினாங்க. கங்கையில நீராடி பழிய தீர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு புறப்பட்டான். நதிக்கரைக்கு புறப்படுகையில் எதுவோ ஒன்று அவனை பின்னாடி இழுப்பது போல இருந்துச்சு. திரும்பி பார்த்தா ஒண்ணுமே இல்லை. கங்கையில நீராடல் கிடைக்காமல் பூமியில அலைஞ்சு திரிஞ்சான். இவன் தந்தை செய்த புண்ணியம் அத்தோடு பல கோவில்களுக்கு அலைஞ்சு திரிஞ்சான். கடைசியா மதுரையம்பதிக்கு வந்தான். அச்சமயம் இறைவனும் இறைவியும் வேடர் உருவத்துல கோபுரத்து பக்கத்துல நின்றுட்டு இருந்தாங்க. இவனை கண்டதும் இவன் தந்தையை கொண்டவனாச்சே, இவனை வெட்டுங்கள் அப்படின்னு சொன்னா தேவி. உடனே ஈசன் படிப்பும் நற்குணமும் நற்செயலும் உள்ளவனை காப்பாற்றுவதை காட்டிலும் இவன் போன்றவரை காப்பது பெரு நன்மை தரும் என்று தேவியிடம் கூறிவிட்டு தீயவன் பக்கம் அப்படியே திரும்பினாரு. தினமும் பசுவிற்கு நல்ல புல்லும் நீரும் கொடு, தினம் இறைவனது அபிஷேக நீரில் குளிச்சுட்டு அங்க பிரதர்ஷனம் செய், தினமும் பிச்சை எடுத்து ஒருவேளை மட்டும் உணவு உட்கொள்ளு, பிரதிபலன் பார்க்காமல் அடியார்களுக்கெல்லாம் தொண்டு செய், 3 மாதங்கள் இதுபோல செய்தால் உன்னை தொடர்ந்த பிரம்மகத்தி விலகும் என்று சொல்லிட்டு மறைஞ்சிட்டாரு. அவனும் அவ்விதமே செய்து மகாபாதகம் தொலைந்து தூயவனாக மாறினான். 3 காலமும் ஈசனை வழிபட்டு பெரியவர்களிடம் பணிவும் பக்தியும் கொண்டு நன்னெறியோடு வாழ ஆரம்பிச்சான். மகாபாதகம் தீர்த்த இந்த 26வது திருவிளையாடல் புராணம் பயபக்தியுடன் படிப்பவருக்கும் கேட்பவருக்கும் நற்குணங்கள் வளரும்.